வாங்க சபை கொடுத்த அங்க பாத்தியோனோ காலங்காத்தால 5 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு ஸ்நானத்தை பண்ணிட்டு அணி வகுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத எல்லாம் இந்த பொம்பளை வந்ததுல இருந்தா இவ லூட்டி ஜாஸ்தியா போயிடுது. இது பரவாயில்ல. எங்க ஆத்துக்காரு ராத்திரியிலே கட்டில கொண்டு வந்து இங்க போட்டுண்டு இங்கே தூங்குறார். இந்த கர்மத்தை நான் எங்க போய் சொல்லுங்க? இதெல்லாம் எங்க போய் முடிய போறதுன்னே தெரியல. தலைவரோட கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 ஜென்மம் எடுக்கணுமா இல்லையா? ஏய், கருத்து சொல்றதுன்னா வளவளா குளகலான்னு இருக்க கூடாது. வெட்டு ஒண்ணு துண்டு மூணா இருக்கணும். அப்படிதான். எங்கட பாலக்காடுல ஒரு வெட்டுக்கு 2 துண்டு தானே. அது துண்டு இல்ல வாய், முண்டு வாய். அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. என்ன மூக்கு பிடிக்க நன்னா கொட்டிண்டு செக்கோலைக்கு ஆட்டமா உடம்பு வளர்த்து வச்சிருக்கேளே. ஆத்துல ஒரு சொட்டு தீர்த்தம் இல்ல, 2 குடம் தீர்த்தம் கொண்டு வாங்கன்னு சொன்னோம் இல்லையோ? கையில உடத்தை எடுத்துட்டு தீர்த்தம் மட்டும் தலையில வச்சு ஆத்துக்கு வந்துட்டு இருந்தா இந்த அக்கிரத்துல என்ன நினைப்பா? எங்க இமேஜ் போயிருமா இல்லையோ? இதுதான் வாஸ்கோட காமா என்ன சொல்றாருன்னா, மகாபாரதத்துல வாஸ்கோட காமா இது வாஸ்கோட காமா இல்லையா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணரா விஷ்ணு. அடச்சி சும்மா இருடா. மாமி, நான் வேணா 2 குடம் எடுத்து கொடுக்குவா? முத்திண்டு உட்காரு. எல்லாம் சோத்துக்கு தண்ட பூமிக்கு பாரம். அது கூட யாரவா முஜநாத மோனகில் மாவருது பலமுடபோ பலவோ கிரவோ கல்பினி தோட பக்கத்து அவ வச்ச முத புள்ளி நீக்குதான். 2வதா புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டாலே அது கோடு இல்ல போய் எனக்கு போட்ட ரோடு. எங்கட பாலக்காடுல கோலத்துல ரோடு போட மாட்டாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன வாய். ஏய், நான் எல்லாம் பல ஊர்ல அரிவாள்ல கோலம் போட்டு வந்திருக்கேன். நீர் அருவாள்ல போட்டது அலங்கோலம், அவ போட்டது அழகு கோலம். இந்த தலைவனுக்காக போடப்பட்ட தனி கோலம். என்ன துப்புற? பள்ளி இடுக்கல பாக்க மாட்டேன்னு சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. பல்லு எடுக்கல பார்க்க மாட்டேங்கலாமா? கைதட்டுவா. குடு, நான் அலசுறேன். உங்களுக்கு எதுக்குமா இந்த வேலை இல்ல? பரவாயில்ல குடு. நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ போய் அந்த வேலையை பாரு. ஆமா, உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? முடியாம தாமா இருக்கு. ஐயா கிட்ட பணம் கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லிருக்காரு. அப்படியா? சரி, நீ போகும்போது என்கிட்ட வாங்கிட்டு போ, சரியா? உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? இதுல என்ன சிரமம்? யார் கொடுத்தா என்ன? குழந்தைய முதல்ல பாரு, அதான் முக்கியம். புரியுதா? உங்க உதவியை மறக்க மாட்டேமா. நான் தான் கொடுத்தேன், யார்கிட்டயும் சொல்லாத. அக்கா அக்கா யாரையுமே காணா. வீடே ரொம்ப அமைதியா இருக்குது. வேற ஒருவேளை பின்னாடி இருப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி யாரையும் காணுமே. ஒருவேளை அத்திம்பேர் கோயிலுக்கு இது கூட்டி போயிருப்பாரோ? இருக்கு, இன்னைக்கு புதன். மாட்டு பொண்ணு மாட்டிக்கிச்சு. மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டிக்கிட்ட மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு. ஐயா போறேன், இந்த வர அங்கிட்டு போற, இந்த வர இந்த இங்க வந்த என்ன பண்ண? இப்போ என்ன பண்ணிட்டு பாக்குறேன்? ஓஹோ, இப்போ என்ன பண்ற? நீயா? ஐயோ, 500 ரூபாய் பாட்டி. ஐயோ, நீதானே அந்த 500 ரூபாய் பாத்துட்டல. வாயை பொத்து. அக்கா, அக்காக்கு கண பொல்லகள முடிச்சிரு. மூடு, வாய் மூடு. சத்தம் போட்டு அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துற மச்சான். 500 ரூபாய்க்கு அமீர் மகால் நடந்தவ ஐயங்கார் ஆத்து பொண்ணா? அத்திம்பே நம்மள நம்பி ஆர்டர் கொடுக்குறா. நம்பிக்கை வீண் போக கூடாது. பர்ஃபெக்ட்டா பண்ணி அவள்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஏன்டா, ஏன் இப்படி ஓடி வர? ஆக கூடாதெல்லாம் ஆயிடுச்சு அத்திம்பேர். நீங்க மோசம் போயிட்டீங்க. உங்க மாட்டு பொண்ணு ஒரு ஏமாத்து பொண்ணு. அவ ஒரு வேசி அத்திம்பேர், வேசி. நீங்க திருமலர்னு தூக்கி தலையில வச்சு கொண்டாடினே, அவ ஒரு தெருமலர் அத்திம்பேர், தெருமலர். அந்த பாவி பொண்ணு ஆத்துல சேர்த்துண்டு இந்த அப்பாவிய ஓட ஓட விரட்டினே. நேரா போங்கோ, ஆத்துக்கு போங்கோ. அவளை அடி அடின்னு அடிச்சு துரத்துங்கோ. இந்த பாவி கிட்ட பழகின தோஷத்துக்கு நம்ம எல்லாம் குடும்பத்தோட கங்கையில போயிட்டு முழுகிட்டு வருவோம். அத்திம்பேர், நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இந்த மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கேளே. அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். வெளியில யாருக்கிட்டையாவது மூச்சு விட்டா நீ கையெழுத்து போட்ட பத்திரம் என்கிட்ட இருக்கு. அக்ரஹாரத்தில் நடந்த எல்லா திருட்டுக்கும் நீதான் காரணம்னு எழுதி உன்னை உள்ள தள்ளி. எல்லாருக்கும் நமஸ்காரம். அப்பாவோட கச்சேரி வருஷம் இங்க நடக்குமா? வழக்கமா வருஷம் நீங்களே பாடிட்டு இருக்கே. இந்த வருஷம் ஒரு சின்ன சேஞ்சுக்காக உங்க மாட்டு பொண்ணை பாட சொல்லலாம் அப்படின்னு சபை பிரிவு பண்ணுது. ஐயோ, இல்ல வேண்டாம். இல்ல, இவளுக்கு வாய்ஸ் நல்லா இருக்காது.
யார் சொன்னது? லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் மாதிரி இருக்கும். குளிக்கும் போது பாடுறத குளிஞ்சு கேட்டுட்டேன். நான் பாட மாட்டேன். இந்த இடத்துலயா? பரவாயில்ல பாடு. தலைவரை பாடினா மட்டும் போதாது, அறுத்து போட்ட கோழி பேர் சும்மா குதிச்சு குதிச்சு ஆடணும். என்னது கோயில்ல வந்து அனாச்சாரமா பேசிட்டே? எங்க பாலக்காடுல பாடும் போல ஆட மாட்டாங்க. வேற எப்படி ஆடுவா? ஆடும் போது தான் பாடுவாங்க. ரெண்டு கரமும் ஒண்ணுதான் போய். அண்ணா அது பேரு மோர்கழி தானே? இல்லடா கதகளிடா பிரம்மகத்தி. அண்ணா அண்ணா என்ன களியோ, இன்னைக்கு அவாதான் பாடணும். ஆமா. தனோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. தனோ என்னம்மா? எங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அம்மா ஞாபகமா? ஆமா, அவங்க தான் என்ன இந்த பாட்டு அடிக்கடி பாட சொல்லி கேட்பாங்க. உங்ககிட்ட எதுமா இவ்வளோ ஞானம்? எங்க கத்துண்ட? எங்க அம்மா என்ன ஒரு பிராமண பொண்ணை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கனகதுர்கா, நீ போய் மாமியாத்துல விளையாடு. வாங்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நானும் ஒரு ஆச்சாரமான பிராமண பொண்ணு மாதிரியே வளர்ந்தேன். பாட்டும் பரதமும் பங்கஜ மாமி வீட்டில தான் கத்துக்கிட்டேன். நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சு. அப்போ எங்க அம்மாவை பார்க்க ஜமீன்தார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அம்மாவுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மாவை காப்பாத்த சொல்லி நான் அவர்கிட்ட கெஞ்சி நின்னுட்டாங்க. கையில பணம் வேற இல்ல. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா. உங்க அம்மாவை டாக்டர் தானே கூட்டு போகணும். ஆமாங்க. அதுக்கு நான் வழி சொல்றேன், நீ வாமா. எங்க அம்மாவை அவர் காப்பாத்துவார்னு நம்பி நான் ஏமாந்தேன். நான் ஒரு குடும்ப பொண்ணா வாழணும்னு நினைச்சேன். எங்க அம்மாவோட ஆசையும் என்னோட கனவும் கலைஞ்சிடுச்சு. உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தனே. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. ஐயா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அவர் என்ன அடையிறதுலயே குறியா இருந்தார். நீ வாழ்ற வழியை பாரு. சாயந்தரம் வரேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவை ஹைதராபாத்ல இருக்கிற காந்தி நகர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். எங்க அம்மாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. எந்த தாசி தொழிலை எங்க அம்மா வெறுத்தாங்களோ அதே தொழிலை நானும் தொடர வேண்டியதாயிடுச்சு. என்னோட ஆசா பாசம், என்ன வரியா? சந்தோஷம், உணர்ச்சி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். தனியா நின்ன எனக்கு அந்த காந்தி நகர் மக்கள் தான் அண்ணனா தம்பியா இருந்து எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. நான் எவ்வளவு போராடியும் எங்க அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல. எங்க அம்மா இறந்ததோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன். ஆனா அந்த மக்களோட பரிவு, தொட்டு தூக்க கூட ஆள் இல்லாம இருந்த எங்க அம்மாவை தன் தாய் மாதிரி அவங்க தான் அடக்கம் செஞ்சாங்க. அந்த 4 பேருக்கு மட்டும் இல்லாம அந்த காந்தி நகர் மக்களுக்காக வாழறதையே நன்றி கடனாக்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் இழந்து நின்ன எனக்கு அனைத்து ரூபத்துல ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நீங்கெல்லாம் இப்ப இல்லைன்னா. அழாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கோமோன்னு. நீயும் எங்க அத்தை பொண்ணு மாதிரி தான். ஆமா ஆமா. அழப்படாது. என்ன என்ன ஸ்மால் பிரேக்? நாங்கெல்லாம் கூட்டமா உட்காந்து பாட்டை ரசிச்சுட்டு இருந்தோம். பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டேல. அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. என்னது பாதியில் நிறுத்தினதுக்கெல்லாம கைதிட்டு வா. சும்மா இருங்க.